முகத்துல ரொம்ப பிம்பிள்ஸ் வருதே. இனிமே ஸ்கின் கேர் பண்ணணும். இந்த கிழவி மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலு. அத்தே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மக்கா, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். சாப்பிட்டியா? ஆமா அத்தே, வெளியே போயிருந்தேன், அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். அட, மேனா போன் போடுறாளே. இவ முன்னாடி நின்னு பேசுறது வேண்டாம், இவளை அனுப்பி விட்டுருவோம். சரிம்மா, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். ஓகே அத்தே. என்ன கிழவி போன் வந்த உடனே நம்மளை துரத்துறா? ஹலோ, என் செல்லம் அவளை சொல்லுமா, என்னம்மா இப்ப போன் போட்டிருக்க? ஒண்ணு இல்லம்மா, இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. சரி, சும்மா தான் இருப்போம், அம்மாக்கு ஒரு போன் பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டுமா, இப்பதான் பிரியா வந்துட்டு போனா, பிரியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரிம்மா, பிரியா கூட இருக்காளா? இல்லம்மாக்கா, உன் போன் வந்த உடனே அவளைய ரூம் கட்டி விட்டுட்டேன். நல்லதா போச்சுமா, நானும் உன் கூட ஒரு விஷயத்த பேசலான்ட்டு இருந்தேன். ஏமாக்கா, என்னாச்சு? உன் மாமியாரி உன்னை ஏதாச்சும் சொன்னாளா? என் மாமியாரி என்ன ஏதாச்சும் சொன்னாலும் பரவாயில்லையே, ஒரு மூதேவி வீட்டுக்கு வந்துட்டு நடு வீட்டுல நின்னு டண்டனக்கா டனக்கனக்கா டான்ஸ் ஆடிட்டு கிடக்கு. மூதேவியா? யார மக்கா சொல்ற? நான் வேற யாரையும் சொல்லட்டும், என் நாத்தனகாரி வந்து இறங்கிருக்கா. என்னது, உன் நாத்தனகாரி வந்திருக்காளா? ஆமாமா, வீட்டுக்கு வந்த உடனே ஆயா மக்கா 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறாளுங்க. அவ எதுக்கு மக்கா இப்ப வந்திருக்கா? எனக்கு என்னமா தெரியும், நான் வராதுக்கு முன்னே அவ இங்கதான் இருந்திருக்கா. எதுக்கு வந்திருக்கான்னு அந்த மனுஷன் கிட்ட கேட்கணும். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போறேன். நான் வைக்கட்டுமா? சரிம்மாக்கா, பாத்து இருந்துக்க. என்ன, அவங்க 2 பேருக்கு சும்மா சேவை செஞ்சுட்டு கிடக்காத, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு. சரிம்மா. என்ன இன்னைக்கு நம்ம ஆளு ஒரு போன் பண்ணல? சரி, நாமளே பண்ணுவோம். ஹலோ. பாருடா, ஒரே ரிங்ல போன் எடுத்துட்டீங்க. என்ன மேடம், போன் கையில வச்சுட்டு இருந்தீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து போன் எடுத்தேன். அப்பதான் உங்க போன் வந்து எடுத்துட்டேன். சரி சரி. என்ன காலையில இருந்து ஒரு போன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல? நீங்க பண்ணீங்களா சார்? ஓஹோ, நாங்க பண்ணாதான் நீங்க பண்ணுவீங்களோ? ஆமா, டெய்லி ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீங்க தான் பண்ணணும் இனிமே. ஆமாவா? ஏன் மேடம் அப்படி? நீங்க பண்ண என்ன ஆயிரும்? சும்மா அப்படிதான், எதுக்கு என்னன்ட்டெல்லாம் கேட்காதீங்க. என்ன? சரிங்க மேடம், உங்க பேச்சு மீற முடியுமா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சார், நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு வந்தேன். அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அனிதா, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னா... அடக்கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா அனிதா, என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, நானும் நீ எவ்வளவு நாள் தான் வீட்டுல வச்சுக்கிறதுன்னு, சரி போயிட்டு வா மீனான்னு அனுப்பி விட்டுட்டேன். நீங்க எப்படி சார் கொண்டாட்டி விட்டுட்டு ஒரு மாச கணக்குல இருப்பீங்களா? நல்ல கேள்வி, ஆனா பதில் சொல்ல தெரியலையே. சரி சரி, சும்மாதான் கேட்ட விடுங்க. இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் அவகிட்ட போன் பேசிட்டே கிடக்கா. மாமா. அனிதா, ஒரு நிமிஷம், பிரியா வந்திருக்கா. நான் அவகிட்ட பேசிட்டு உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு. சரிங்க, பை. ஒரு வழியா அர்ஜுன் சார் கிட்ட எப்படியோ லவ் சொல்லிட்டேன். ஆனா இந்த விஷயத்தை எப்படி வீட்டுல சொல்றதுன்னு தெரியலையே. கடவுளே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். சொல்லு பிரியா, என்ன விஷயமா வந்த? இங்க பாருங்க மாமா, நீங்க ஏன் முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட பேசுறது எனக்கு இதெல்லாம் பிடிக்க பாத்துக்கோங்க. வீட்டுல எனக்கும் உங்களுக்கு தானே கல்யாணம் பத்தி பேசிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு பொண்ணு கூட பேசலாம்? இங்க பாரு பிரியா, இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நான் அனிதாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படின்னா இப்பவே கிளம்புங்க, இப்பவே கிளம்பி அத்தை கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. இங்க பாரு பிரியா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் என்னால கேட்க முடியாது. டைம் பார்த்து நானே எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். முதல்ல இப்ப இந்த ரூம் விட்டு கிளம்பு. எப்ப பார்த்தாலும் வந்து வந்து தொந்தரவு பண்ணிட்டு. அந்த வீடியோ எடுத்தல அதை நான் மீனாக அனுப்பவே இல்ல. இப்பவே போய் அவளுக்கு அனுப்புறேன். என்னடி, இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு போலியா? இல்லடி தீக்குச்சி, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்கேன். ஹை ஜாலி அப்படின்னு இன்னைக்கு அவகிட்ட போன் வாங்கிட்டு நல்லா உட்காந்துட்டு போன் நோண்ட வேண்டியதுதான். ஏட்டே அக்கா. என்னது அக்காவா? என்னடி, நீ இப்படி எல்லாம் அக்கான்னு கூப்பிட மாட்டியே, இப்படி அடக்கொடக்கமா பேச மாட்டியே. சரி, என்னாச்சும் வேலை ஆகணும்? என்ன சொல்லு. ஏட்டி அக்கா, நீ வேலை தானே பாத்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் போன் கூட நோண்டிட்டு கொடுக்க. ஓ, போன் வேணுமா? சரி சரி, இந்த லேப்டாப் வச்சு வச்சு எனக்கு அப்பத்துல இருந்து கால் கொஞ்சம் குடைச்சலா இருக்கு. என் காலை கொஞ்ச நேரம் அமுத்தி விடுறியா? அப்புறம் வேணா போன் தரேன். என்னது, காலம் தோணுமா? ஆமா, போன் வேணும் இல்ல? சரி, அமுத்தி தொலைக்கிறேன். அங்கில அங்கில, இன்னும் கொஞ்சம் மேல மேல மேல. பாத்து பாத்து நிதானமா அமுத்து, காலு கீழே உடைச்சிடாத. அமுத்தியாச்சுல, போனை கொண்டா. சோனி, அப்படியே குமிஞ்சு அந்த லேப்டாப் கொஞ்சம் எடுத்து கொடுமா. செருப்பு பிஞ்சிருனாயே, அப்ப பார்த்தா காலம்னு சொன்னேன், இப்ப பார்த்தா லேப்டாப் எடுத்து கொடுன்னு கேக்குறேன். அங்கதான் பக்கத்துல இருக்க, நீ குமிஞ்சு எடுத்துக்கோ. சரி, உனக்கு போன் வேணுமா வேண்டாமா? குடு தொலைக்கிற. நான் புடி, போன் குடிப்போ.
இந்தா எடுத்துக்கோமா, போன் எடுத்துக்கோ. இவ முன்னாடி உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருந்தா அப்பப்போ கேட்டுட்டு இருப்பா. சும்மா போன் தூக்கிட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். என்ன பாப்போம்? யூடியூப் பார்க்கலாமா இல்ல இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா? என்ன போன் ஆன் ஆக மாட்டேங்குது? எட்டி ஏன்டி போன் ஆன் ஆக மாட்டேங்குது? போன்ல சார்ஜ் இருந்தா போன் ஆன் ஆகும். போன்ல முழுசா சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. அப்படியே நீ போன் கொடுக்கறன்னு போய் சொன்னேன். அப்பவே சொல்லிருக்கல போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்ட்டு. அதுல ஏமாத்தது இல்லாம கால் வேற அமுத்தி வச்சுட்டேன் கிட்ட. இங்க பாருமா தங்கச்சி, நீ போனை கேட்டு நான் போனை கொடுத்தேன். நீ போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டியா? இல்ல இல்ல. தீமிர் பிடிச்சவ. இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி முகரக்கட்டைக்கு ஒரு போன் வேற கேடு. பாத்து பாத்து கோவத்துல போனை தூக்கி உடைச்சிடாதே, அப்புறம் அம்மா ஒண்ணுல வந்து உன் மூஞ்சியை உடைச்சிருவா. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு வேலையை பாரு. உனக்கு இருக்குடி ட்ரம் ஒரு நாள். சும்மா சொல்லக்கூடாது, தங்கச்சி நல்லா காலம்பி விட்டா. இப்ப போன் எடுத்து ஆன் பண்ணி வச்சிருவோம். எனக்கு தெரியுடி தீக்குச்சி, நீ ஆபீஸுக்கு போலியான்னு கேட்டப்ப நெக்ஸ்ட் போன் தான் கேட்பேனே. அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்ல. சார்ஜ் 0% இல்லம்மா, 99% இருக்கு. என்ன மூணு முட்டாளங்களும் ஒரே பக்கம் உட்காந்துட்டு இந்தியில எழுச்சிட்டு இருக்குங்க. ஒருவேளை நம்ம பத்தி தான் பேசிட்டு ஏதாச்சும் சிரிச்சிட்டு இருப்பாங்களோ? ஆனா நம்ம பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அந்த தொப்பி மண்டைனுக்கு நேத்தடி அடி அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எவ எப்படி கேட்டு போனா நமக்கு என்ன, நம்ம போவோம் வேலையை பார்த்துட்டு. ஏட்டி அங்க பாரு, உங்க அன்னிகாரி போறான். ஏய் நில்லு. என்ன என்னடி மூஞ்சி அப்படியே சட்டி மாதிரி வச்சுட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு கிடக்க? போய் எனக்கு ஒரு கப் டீ போட்டு கொண்டு வா போ. உனக்கு கை கால எல்லாம் நல்லா தானே இருக்கு, உனக்கு வேணும்னா போய் போட்டு குடி. மேனகா என்ன நேத்து வாங்கினது பத்தலையோ? ஒண்ணு இல்லமா, தங்கச்சிக்கு நான் டீ போட்டு கொடுக்க. நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. காலையில இருந்து வேலை பார்த்து ரொம்ப சலிச்சிருப்பல, நீ போ. டீயோ காப்பியோ ஏதோ ஒண்ணு உங்க தொங்கச்சிக்காரிக்கு மட்டும் போடாம எனக்கு ஒரு கப் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, போட்டுட்டு வரேன். எங்க வந்து யாரு வீட்டுல யாருக்கிட்ட பண்ணாட்ட பண்றது? என்னமா உன் மாமங்கார எப்படி இருக்கா? அவ ஒரு மிரட்டுன்னு காஃபி போடுறேன்னு போறான். சாத்தியமாக்கா இப்படிதாடி இருக்க உங்க அண்ணங்கார. எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாரு என் பையனிய. ஒண்ணுத்துக்கு விளங்காதவனா டை கிடக்கா. நான் அப்படியே வளர்த்துனேன் உங்க ரெண்டு பேர்த்தையும். அவன் நில்லுன்னு சொன்னா நிக்கிறான், உட்காருன்னு சொன்னா உட்கார்றா, ஓடுன்னு சொன்னா ஓடுறா. சோ கடவுளே, தாங்க முடியல எனக்கு. பார்த்து 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 போது நாய் கிடக்கு. நீ கவலைப்படாதுமா, நான் இங்கிருந்து போறக்குள்ள அவனை எப்படி திருத்துறன்னு மட்டும் பாரு. உனக்கு புண்ணியமா போகும். முதல்ல அந்த வேலை செஞ்சுட்டு போடி. அடிய முண்டக்கண்ணி, உனக்கு இருக்குடி, உனக்கு வைக்க போற சரியா ஒரு ஆப்பு. என்னங்க மேடம், வர சொல்லிட்டு இப்படி சும்மா இருந்தா எப்படி? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பதில சொல்லுங்க. இப்படி திரும்பிட்டா எப்படி? அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, திரும்பி திரும்பி கேட்டா? நீங்க தான் போன்ல ப்ரொபோஸ் பண்ணீங்கல்ல, அதான் நேர்ல ஒரு தடவை கேட்டு பார்க்கலான்னு கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க மேடம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ, வெக்கத்தை பாருங்களேன். வாங்க. சரி, நான் போட்டுமா? ஏன் என்னாச்சு இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா தமாஷ் பண்ணேன். அம்மா வேற கல்யாண விஷயத்திலே குறியா இருக்காங்க. பிரியாவை கல்யாணம் முக்கிறதா பேசிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது அவங்க கிட்ட சொல்லான்னு இருக்கேன். ஆனா எப்படி சொல்ல போறீங்க? ஒண்ணு பண்ண முடியாது, தைரியத்தை ஒரு வச்சுட்டு சொல்லணும். சப்போர்ட்டுக்கு சின்ன பொண்ணானியும் இருக்காங்க, பாக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்களும் லவ் ஓகே சொல்லிட்டீங்க. நீங்களும் உங்க வீட்டுல பேசிட்டா நானும் எங்க வீட்டுல சொல்லி பொண்ணு கேட்க சொல்ல சரியா இருக்கும். என்ன மேடம் பதில காணோம்? இல்ல, என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த லவ் விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அப்படின்னா உங்க சித்தி கிட்ட சொல்லாமே. எங்க சித்தப்பா கிட்ட சொன்னாச்சு உயிரோட இருக்கலாம். எங்க சித்தி கிட்ட சொன்னா அன்னியோட எனக்கு ஜோலி முடிஞ்சது. அப்படின்னா இதுக்கு வேற என்ன வழி? கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரியணுமே. நான் வேணா வந்து பேசணுமா என்ன வீட்டுல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. இப்ப இவ்வளவு அவசரமா கல்யாணம் பத்தி பேசுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா இருக்க. ஆனா வீட்டுல எங்க அம்மா டார்ச்சர் எனக்கு தாங்க முடியலையே. சரி, அதெல்லாம் போகட்டும். மேடம்க்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சரி போனா போட்டு, ரொம்ப கெஞ்சுறீங்களேன்ட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படியே பாசமா இருந்தா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் மேடம் எங்களை பாசமா பாத்துக்கணும். இப்ப எல்லா பேச்சும் இப்படிதான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி உள்டாவா மாறின்னு எங்களுக்கு தெரியாதே என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ அப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறமே இருக்க போறேன். பாக்கதானே போறோம். சரிங்க, ரொம்ப நேரமாச்சு, கிளம்பலாமா? சரி வாங்க போலாம்.
ச்சே, இந்த மேனகா எங்கதான் போய் தொலைஞ்சாலோ, என்ன வரைக்கும் வெயிட் பண்றது? பிரியா, என்ன மேனகா வரதுக்கு இவ்வளவு நேரமா? உனக்கு என்னப்பா, நீ சீக்கிரமா வந்துருவ. நான் வீட்ல இருக்கிற சொல்லிட்டு வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பணும் இல்ல. சரி, எங்க அந்த ஆளு வந்துட்டானா? கிளம்பிருக்கானம்மா. சரி, நான் அனுப்பின வீடியோ நீ முழுசா பாத்தியா? பார்த்த அங்க பாரு, அந்த ஆளு வந்துட்டான். பிரியா மேடம் அப்படிங்கிறது? நான் தான் அது. சரி சொல்லுங்க மேடம், நீங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நேத்து இங்க ஒரு பொண்ணு கிட்ட நீங்க நின்னு பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து அனிதாவை சொல்றீங்களா? அந்த பொண்ணு எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மேடம். ஓ ஆமாவா, சரி. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட நின்னு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க? நீங்க பேசினது நான் நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசினேன். சரி, அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அந்த பொண்ணு தான் எங்க அண்ணன் லவ் பண்ணிட்டு இருக்கு. என்ன, உங்க அண்ணன் அனிதாவை லவ் பண்றாங்களா? என்ன தைரியம் இருந்தா அதை நீங்க என்கிட்டயே சொல்வீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஆக்சுவலா இவங்க அண்ணா என் கூட கல்யாணம் முடிச்சுக்கணும்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் லவ் பண்றது இவங்களுக்கு பிடிக்கல. சோ நீங்க தான் அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படியா? சரி, என்ன பிளான் சொல்லுங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க, இந்த அமௌண்ட் பிடிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இந்த அனிதா அர்ஜுன் கிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதான். இந்த வேலையை நான் பண்றேன் மேடம். ஆனா பணத்துக்காக நான் பண்றதே இல்ல. போயிட்டு வரேன். என்ன மேடம், இப்படி எல்லாம் செலவழிச்சு கல்யாணம் நிறுத்தணுமா என்ன? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. அவங்க பிரியாவோட கார் டிரைவர். ஆமா, அவங்க என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போனாலும் வந்தாங்க. உனக்கு என்ன? ஆமாவா, சரி. அப்படின்னா கொடுத்தன வேண்டியதானே. அப்படி இதுக்கு கையில வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்க? அவ கொடுப்பா, விடுவா. உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போவேணுமா? போக வேண்டியது நான் இல்ல. இதோ இங்க பக்கத்துல நிக்கிறாளே சூனியக்காரி, இவதான் போகணும். எப்படியோ உன்ன துரத்திட்ட, அடுத்த இவ்வளவுதான் துரத்த போற. என்ன துரத்துனீங்களா? ஏதோ என்ன நீங்க தான் பிளான் போட்டு துரத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னையே எங்க வீட்டுக்காரர் தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. ஐயோ மேனச்சலம், தெரியாம பேசிட்டு பில்டப் கொடுக்காது என்ன? உங்க புருஷனை வர சொன்னதே நான் தானே. நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க. என்ன? ஏய், நான் இதுக்கு போய் சொல்ல போறேன்? நானே சொல்றேன்ல, உன் புருஷனை வர வச்சதே நான் தான். அவ்வளவு டவுட் இருந்துச்சுன்னா போய் கேட்டு போனீங்க. சரி, எதுக்கு இப்படி 2 பேரும் வாய் பொழந்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் ஈகி வாய்க்குள்ள போயிரு போகுது. வாய் மூடிட்டு நில்லுங்க. அதான் பார்த்தேன், இந்த டொப்பித்தனம் எப்படி எல்லாம் பேச மாட்டானே, திடீர் இப்படி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். எல்லாம் இவ ஏத்தி விட்டுதா. வீட்டுக்கு போய் முதல்ல அவனை வச்சுக்கிறேன். என்ன மேனச்சலோ, நான் சொன்னது கேட்டு உன் புருஷனை போட்டு மிதிக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பியே. மாப்பிள்ள மேல ஒரு அடி விழுந்தாலோ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போய் கம்ப்ளைண்ட் தருவேன். மாப்பிள்ள கொடுமை கொடுத்துட்டு இருக்கான்ட்டு. என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தருவீங்களா? ஆமா, நான் தான் கொடுக்க போறேன். சரி, உங்ககிட்ட நின்ன பேச எனக்கு நேரம் இல்ல. நான் பார்லருக்கு போயிட்டலான்ட்டு வந்தேன். நின்ன அக்கௌண்ட்ல காசு கம்மி இருக்கு, உங்க அண்ணனுக்கு கேட்டு போட வைக்கலான் இருந்தேன். எப்படியோ உங்களை பாத்துட்டேன். இப்ப உங்க அண்ணன் கிட்ட காசு கேட்கற அவசியமே இல்ல. இந்த அமௌண்ட் வச்சுட்டு நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு. பாத்தியா, வன்னிக்கு சொன்னா வீட்டு விட்டு யாரு போக போறாங்கன்னு பாருன்ட்டு. அவ சொன்னது அப்படியே செஞ்சு காட்டியிருக்கா. எம்மடி மீனஹா, என் செல்லம் அவளே. எம்மா அத்தை, நீங்க என்னத்த இங்க? ஒண்ணு இல்லமக்கா, ஐயர்கிட்ட போய் கல்யாண விஷயமா பேச போயிருந்தோம். ஆமா பாத்து, என்ன சொன்னாங்க? சொல்லுமா, என்ன சொன்னாங்க ஐயரு? அடுத்த வாரத்துல முகூர்த்தம் இருக்குதம்மா, இன்னும் 7 நாள் இருக்கு. பாத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி முடிச்சிட்டு இருக்கா? வேற என்ன வசந்தி, வெறும் 7 நாள் தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த புள்ள பயந்துருக்கு போல. சரி, நம்ம வீட்டு பார்த்து கிளம்புவோம். அம்மா மேனஹா, நான் கிளம்புறேன்னு, நீ பார்த்து வீட்டு போயிட்டமா? சரிம்மா. எட்டு என்னாச்சு, நீ எதுக்கு இந்த மொழி முடிச்சிட்டு இருக்க? அது வந்து மேனஹா, வெறும் 7 நாள் தான் சொல்றாங்க, அதான். இருக்கட்டும் விடு, இன்னும் 7 நாள் தானே. கூடிய சீக்கிரமா அர்ஜுன் அனிதாவை பிரிக்கணும். சரி பிரியா, மத்ததெல்லாம் நான் போன்ல பேசிட்டேன், நான் கிளம்புறேன்னு. சரி மீனஹா, போயிட்டு போ. ஹலோ, எங்கடா இருக்க? சீக்கிரமா வந்து தொலை, நான் இங்க காஃபி ஷாப் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொந்தங்களே, பாத்தீங்களா இந்த ஜூனியர்காரி யார்கிட்டயும் சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கா. அவ யார் கூட பேசிட்டு இருக்கான்னு அடுத்த வீடியோல பார்க்க சொந்தங்களே. அதோட அர்ஜுன் அனிதாவையும் என்ன மீறி எப்படி பிளான் போட்டு பிரிக்க போறாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்க சொந்தங்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்க சொந்தங்களே. பை.